சரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் வராரு, வந்து உட்கார்றாரு. "இங்க பாருங்க, எல்லாரும் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அங்க கங்கா எல்லாருமே வராங்க. "என்னடா என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து கேட்கறாங்க. "இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால தான் நான் கூப்பிட்டேன்" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கறாங்க. "என்னடா பண்ண போற? அவளுக்கு ஏதோ ஒட்டியானம் வாங்கி குடுத்தியா? அதே மாரி ஏதாவது புது வீடு, வேற ஏதாவது வாங்கி தர போறியா?" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "அதுக்கெல்லாம் நெறைய பணம் வேணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு ஒண்ணு சொல்றேன். நீங்க அத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாரி அப்படியே டென்ஷனாவே கேட்குறாங்க. "இல்ல இப்ப நான் துணி வந்து தச்சு குடுத்தேன்ல, அவங்களுக்கு வந்து மலேசியால ஏதோ ப்ரோகிராம் இருக்காம். அங்க வந்து துணி தைக்கணுமா, அதனால நான் போய் தச்சு குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. "ஆமா, நான் வந்து மலேசியா போறேன். நான் வரத்துக்கு 3 மாசம் ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே கங்கா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க அங்க போணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "கங்கா புரிஞ்சுக்கோ கங்கா, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கோ. குழந்தை இருக்கு. குழந்தை பொறக்கும்போது நமக்கு நெறைய பணம் வேணும். அதுக்காக நான் போயிட்டு வரேன். ஒரு 3 மாசம் தானே. உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா?" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "எனக்கென்னவோ நீங்க முடிவு எடுத்துட்டா மாதிரி தான் தோணுது. முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொல்றீங்களா?" அப்படின்னு கங்கா அப்படி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. "கங்கா புரிஞ்சுக்கோ. எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து பணம் இப்போ ரொம்ப தேவைப்படுது. அதனால நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. யாருமே எதுவுமே பேசவே இல்ல. அங்க அந்த குமரன் அப்படியே வெளிய வராரு. வெளிய வந்தோனே அங்க விஜய், நிவின் 2 பேருமே இருக்காங்க. அவங்க 2 பேருமே சொல்றாங்க, "எதுக்காக நீங்க போயே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நெறைய பணம் வேணும். நான் கங்காவ சந்தோஷமா வச்சுக்கணும்னா நெறைய பணம் வேணும். பணம் இருந்தா மட்டும் தான் எங்களால வாழ முடியும். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா நான் போகணும்" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "இல்ல எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து உள்ள குமரன் போறாரு. போனோனே அப்படியே ஒரு மாரி கங்கா அப்படியே அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "ஆமா, அங்க டெய்லரிங் கடைக்கு நான் மட்டும் போய் எல்லாமே துணியெல்லாம் தச்சு தரணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன கங்கா இப்படி பண்ற நீ? நான் அதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? நான் அதுக்கெல்லாம் ஆள் போட்டேன். நீ கவலையே படாத சரியா? நீ கடைக்கெல்லாம் ஒண்ணும் போய் கஷ்டப்பட வேண்டாம். நான் மட்டும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கங்கா. "இங்க பாரு கங்கா, புரிஞ்சுக்கோ. தயவு செய்து புரிஞ்சுக்கோ கங்கா. இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்கள பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "கங்கா அதுக்காக நான் சொல்லல. பணம் ரொம்ப முக்கியம் நமக்கு. உன்ன நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன விடு" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாரி அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. அங்க வந்து அப்படியே குமரன் வராரு. காவேரியும் பேசுறாங்க. "மாமா, நீங்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "காவேரி நீயும் புரிஞ்சுக்கோ. எல்லாரும் ஓகே. ஆனா உனக்கு எல்லாமே புரியும். எனக்கு பணம் வேணும். கிடைச்சிருக்க சான்ஸ நான் யூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. குமரன் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, கண்டிப்பா நெறைய பணம் சம்பாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிவின், விஜய் 2 பேருமே ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இல்ல இவர் இங்க இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியல. ஆனா இவர் போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ண முடியும்? அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. நம்ம சொல்ற பேச்சு எதுவுமே கேட்கவே மாட்டுது. இங்க வர வருமானமே போதும்ல. ஆனா அண்ணன் நெறைய பணம் வேணும்னு நினைக்குது போல இருக்கு. ஆமா, பின்ன அவங்களுக்கு எல்லாமே செய்யணும்ல. அதனால தான் அவரு அப்படி போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்றாரு. "பார்க்கவே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே நிவின் உள்ள போறாரு. போனோனே அப்படியே ஒரு மாரி அமைதியா இருக்காரு. அப்ப யமுனா கேட்குறாங்க, "என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் ரொம்ப கோவமா யமுனாவ அங்க திட்டுறாரு.